அப்போ அந்த சந்திரன் நல்லா இருக்கிற ஒரு ஆள் தான் ஷேர் மார்க்கெட் பண்ண முடியுமானா முடியும். ஸ்டெடி மைண்ட் இருக்கணும். ஓகே. உறுதியான நிலைப்பாடு இருக்கணும். அந்த நிலைப்பாடு உறுதியா இருந்தா மட்டும் தான் ஒரு தொழில செய்ய முடியும். ஒரு நிர்வாகத்த செய்ய முடியும். ஒரு கேப்டன்ஷிப்பா வளர முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தில ஒரு முக்கியமான பங்களிப்புன்றது யாருக்கு இருக்குன்னா, சந்திரனுக்கு உண்டு. அப்போ ஜாதக ரீதியாக இந்த ஒரு ஜாதகருக்கு சந்திரன் நல்லா இருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். இப்ப இந்த தொடர் தோல்வி ஏன் ஏற்படுது அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது, சித்தர்கள் சொன்ன விஷயம் தான் அது. ஒரு ஜாதகத்தில எங்க இருந்தாலும் பரவால்ல. 6ஆம் இடத்துலயோ, 8ஆம் இடத்துலயோ சந்திரன் இருந்தா, அவருக்கு இந்த மாரி அமைப்பு இருக்கும். டிஃபால்ட்டா. சந்திரன் இவருக்கு 6ல இருக்குன்னு சொன்னா, நம்ம பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாம். இவர் தெளிவான முடிவுகளும் எடுக்க முடியாது. தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பிடுவாரு. எப்பவுமே ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்த இழந்துட்ட மாரியே ஒரு மனோபாவத்துல இருப்பாரு. ஒரு கமல் ஒரு படத்துல பயப்படுவாருல்ல. பயந்த மாரி ஒரு கேரக்டர் வரும்ல. அந்த மாரி மனசுக்குள்ளேயே பயப்படுவாரு. ஆமா. பயத்த வந்து வெளிப்படுத்துவாரு. அடுத்தவங்களையும் பயமுறுத்தி விட்டுருவாரு. காரணமே இல்லாம இது இப்படிதான்ப்பா, அப்படித்தான் சொல்லிட்டு பண்ணுவாரு. புரபகண்டா பண்ணுவாரு. கடைசியில உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது அந்த விஷயம். அப்போ அந்த சந்திரன் 6ஆம் இடத்திலயோ அல்லது 8ஆம் இடத்திலயோ இருக்கிற ஒரு நபருக்கு நடக்குமா? நடக்கும்.